ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லைப்ரரிஸ்னா என்ன, அண்ட் தென் அது எப்படி யூஸ் பண்றோம், அது யூஸ் பண்ணா என்னென்ன அவுட்புட் வரும், இந்த மாதிரி உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் பேண்டாஸ். பேண்டாஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட லைப்ரரிஸ்னா என்னன்னு சொல்லிக்கிறேன். ஸோ லைப்ரரிஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைப்ரரி இஸ் அ செட் ஆஃப் ப்ரீடிஃபைன்டு கோட் வித் யூசிங் ஏ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன மேம் புதுசு புதுசா என்னமோ சொல்றீங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஃபைன். ஸோ லைப்ரரிஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம டைரக்டா லைப்ரரிஸ் யூஸ் பண்ணாம ஒரு கோட் போடணும்னா மேக்ஸிமம் இப்போ நான் டேட்டா செட் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், டேட்டா செட் நம்ம யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணி எனக்கு இப்போ நான் ஒரு கோட் போடுறேன், மிஷின் லேர்னிங்லயோ இல்ல பைத்தான்லயோ வாட் எவர் இட் இஸ், ஒரு கோட் போடுறேன். அப்ப அந்த லைப்ரரிஸ் நான் யூஸ் பண்ணலைன்னா எனக்கு என்ன ஆகும், கோட் வந்து அதிகமாகும். கரெக்டா? அந்த கோட் வந்து அந்த லைப்ரரிஸ்க்கு உண்டான கோடையும் நான் சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். அது ஒரு 10 லைன் 12 லைனுக்கு மேல ஆகும். கரெக்டா? சோ அந்த மாதிரி கோடை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டு எனக்கு உண்டான அந்த லைப்ரரிஸ் நம்ம டைரக்டா இம்போர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கான அந்த வேலையும் மிச்சம். கரெக்ட் தானே? சோ அந்த மாதிரி இந்த லைப்ரரிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, முன்னாடியே நமக்கான கோட்ஸ் வந்து ப்ரீடிஃபைண்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஒரு இடம் தான் லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பேண்டாஸ். பேண்டாஸ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா உங்களுக்கு என்ன தோணணும்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸ். பேண்டாஸ்னாலே உங்களுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரணும். அது என்ன ரோஸ் அண்ட் காலம்ஸ்? எங்க நமக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும்? டேட்டா செட்ல தானே நமக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஸோ அப்ப ஆப்வியஸா எங்கெல்லாம் நம்ம டேட்டா செட் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோமோ அங்கெல்லாம் நம்ம இந்த பேண்டாஸ் இம்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபைன். இங்க பாருங்க, பேண்டாஸ் வந்து அது மாதிரி ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் லைப்ரரிஸ். அந்த இது பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹை லெவல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை ஈஸியா வந்து அனலைஸ் பண்றதுக்கு, அது எப்படி ஒர்க் பண்ணலாம்னு பாக்குறதுக்கு இந்த ஒர்க்ஸ் எல்லாமே பேண்டாஸ் வந்து ஈஸியா முடிச்சு கொடுக்கும். அண்ட் இதுல டேட்டா செட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்றதுனால டேட்டா அனாலிசிஸ் ஆகட்டும், டேட்டா மேனிபுலேஷன் ஆகட்டும், டேட்டாவை கிளீன் பண்றதாகட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியா முடிச்சிடும். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த பேண்டாஸ் வந்து எதுக்கெல்லாம் மேம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சார்ட்டிங் பண்றதுக்கு இங்க இருக்கு பாருங்க. சார்ட்டிங், ரீஇண்டெக்சிங், இட்டரேஷன், கன்கார்டினேஷன், கன்வர்சேஷன் ஆஃப் டேட்டா, விஷுவலைசேஷன், அக்ரிகேஷன், இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த பேண்டாஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம இதுக்கான கோட் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கொடுக்குறேன் import pandas as pd அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அது நம்ம pdன்னு பாத்தீங்கன்னா இந்த பேண்டாவோட லைக் ஒரு நிக் நேம் மாதிரி, இதையும் யூஸ் பண்ணி தான் நம்ம இம்போர்ட் பண்ணணும்னா கொடுக்கணும். ஓகேவா? இது ஏன் கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம வந்து கோட் கொடுக்கும் போது நம்ம டைரக்டா பேண்டாஸ் இம்போர்ட் பண்றதுக்கு பதிலா இந்த pdங்கிற இதோட நிக் நேம் நம்ம யூஸ் பண்ணி நம்மளால ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதனாலதான் நம்ம pdன்னு சொல்லிட்டு இதுக்கான நிக் நேம் கொடுப்போம். இது வந்து எல்லாத்துக்குமே கொடுப்போம். ஓகேங்களா? எல்லா லைப்ரரிஸ் கொடுத்தாலுமே இந்த ஒரு நேம் நமக்கு இருக்கும். ஓகே, நான் ஒரு சிம்பிளா உங்களுக்கு கோட் வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேன் புரியுற மாதிரி. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், df சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதுல pd டாட் டேட்டா ஃப்ரேம். அண்ட் தென் இதுல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, கோட்ல நாம எப்படி கொடுக்குறோங்கிறது இருக்கு. இந்த டேட்டா ஃப்ரேம்ங்கிறதுலாம் கீவேர்ட். இது ஏன் அந்த டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் pdங்கிற அந்த பேண்டாஸோட நிக் நேம் நான் உள்ள இதோட தான் கால் பண்ணிக்கிறேன். அந்த அதுக்குள்ள எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா, இந்த டேட்டா ஃப்ரேம்ல வரணும். நான் கொடுக்க போற அந்த டேட்டா வந்து எனக்கு டேட்டா ஃப்ரேமா வேணும். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், பேண்டாஸ்னா உங்களுக்கு டேட்டா செட் கிரியேட் பண்றதுக்கு அந்த அதை யூஸ் பேஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் ஆகும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா, கொடுக்க போற இந்த டேட்டா செட் ஆஃப் டேட்டா வந்து எனக்கு டேட்டா ஃப்ரேமா கிரியேட் ஆகும். ஓகேவா? கிரியேட் ஆகி எனக்கு அவுட்புட்ல வரும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்ப நான் கொடுத்தாச்சு. அண்ட் தென் அதுக்குள்ள நான் என்ன இன்சர்ட் பண்றேன்னா, ஒன் ஆஃப் டிக்ஷனரி இன்சர்ட் பண்றேன், ஷார்ட்டா உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகேவா? அண்ட் தென் அதுக்குள்ள நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். லைக் 1 2 3 நம்ம கொடுத்துக்கலாம். இன்னொரு பேர் கொடுக்குறேன். அண்ட் தென் இதுலயும் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ செட் ஆஃப் டிக்ஷனரி நான் கொடுத்துருக்கேன். இது எனக்கு டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணி ஜஸ்ட் எனக்கு இதை அவுட்புட்டா தரணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், print of
df அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் ரன் பண்றேன். பாருங்க எனக்கு டேட்டா ஃப்ரேம் அவுட்புட் வந்துருச்சா? செட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸோட ஒரு டேட்டா ஃப்ரேம். இங்கே ஷார்ட்டா வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து 2 பேர் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எத்தனை பேர் கொடுத்துக்கலாம், இதுல வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு அவுட்புட் வரும். அண்ட் தென் இதுல நம்ம சம்மந்தமே இல்லாம 0 1 2 இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ரோஸ்க்கான அந்த நம்பர்ஸ். நம்ம எக்ஸல் ஷீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டா 0 1 2 3 சைட்ல இருக்கும், மேல ABCD சைட்ல இருக்குமா, லைக் அந்த மாதிரி. நான் இங்க ஆல்ரெடி எனக்கு வந்து மேல இந்த ரோ அந்த இந்த காலம் என்ன வரும்னு கொடுத்துட்டேன். இந்த சைட்ல உள்ள நம்பர்ஸ் வந்து அதுவாகவே வந்துடும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் நம்ம பேண்டாஸ் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போலாம். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்பை. நம்பை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நம்பைய நம்ம நியூமெரிக்கல் பைத்தன் அப்படின்னு சொல்லுவோம். நியூமெரிக்கல் பைத்தன் தான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? சோ இது வந்து காமன்லி யூஸ்டு லைப்ரரி தான். இது பொறுத்தவரையும் சேம் மிஷின் லேர்னிங்க்கு, லார்ஜ் மெட்ரிக்ஸ்க்கு, இல்ல மல்டி டைமென்ஷனல் டேட்டா இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். அந்த இது பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்சார் ஃப்ளோ அண்ட் தென் நம்பையோட டென்சார்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்றது தான் இந்த நம்பை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இது பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஓகே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது அதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான். அதனால இந்த நம்பை நம்ம எதுக்கு மேம் யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த ஃபுல் ஃபார்ம்லயே பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கரெக்டானு என்ன சொல்லியிருந்தேன், நியூமெரிக்கல் பைத்தன். எங்கெல்லாம் நம்ம இந்த நியூமெரிக்கல் பேஸ் பண்ணி யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் அந்த நம்பை இருக்கும். ஜென்ரலாவே நமக்கு போனாலே நியூமெரிக்கல் வந்துரும் கரெக்டா. சோ அந்த நியூமெரிக்கல் பேஸ் பண்ணி எங்கெல்லாம் நமக்கு ஒர்க் பண்றோம், அந்த கால்குலேஷன்ஸ் எனக்கு எங்கெல்லாம் வேணும், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் இது வந்துடும். லைக் அடிஷன், சப்ராக்ஷன், வாட் எவர் இட் இஸ். நம்ம ஏதோ வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த நம்பை இங்க வந்துடும். ஓகேவா? போலாம். சோ இம்போர்ட் நம்பை as enp. அங்க எப்படி பேண்டாஸ்க்கு வந்து பிடின்னு கொடுத்தோமோ இங்க வந்து என்பின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் இதுக்கான ஒன் ஆஃப் கோட் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் a is equal to அண்ட் தென் இதோட இன்புட் வந்து நான் அரையில கொடுக்க போறேன். ஸோ அந்த என்பிங்கிற இந்த நேமை நான் உள்ளங்க இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இது நான் அரையில கொடுக்க போறேன். ஸோ அரே ஆஃப் அண்ட் தென் எனக்கு ஜஸ்ட் ஒரு 5 6 7 8 9 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சர்டைன் நம்பர் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இத பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் ஆஃப் பி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை ரன் பண்றேன். பாருங்க எனக்கு கொடுத்துருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சா? லைக் இந்த அரே எனக்கு இப்படி அரே ஃபார்மட்ல வேணும்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ அதனால டைரக்டா இந்த நம்பர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்றேன். எனக்கு ஆப்வியஸா என்னாச்சு, இந்த அரே வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம நியூமெரிக்கல் கால்குலேஷன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் உங்களுக்கு இந்த நம்பை வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பொறுத்த வரையும் மேட்ப்ளாட்லிப் பார்க்கலாம். ஓகேவா? மேட்ப்ளாட்லிப் அது நம்ம மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு அந்த நேம்ல தெரியும் பிளாட் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கா, மிட்ல பிளாட். பிளாட்டை நம்ம எதை மீன் பண்ணுவோம், கிராஃபிக்கல் விசுவலைசேஷன் மீன் பண்ணுவோம். கரெக்டானே? எங்கெல்லாம் நமக்கு வந்து கிராஃப் சார்ட்லாம் இருக்கும் அங்கெல்லாம் மீன் பண்ணுவோம். கரெக்டா? அது என்ன மேம் கிராஃப் சார்ட்லாம் நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? லைக் பார் கிராஃப், ஹிஸ்டோகிராம், ஸ்கேட்டர் பிளாட், பை சார்ட், டோனட் சார்ட், உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சார்ட்ஸ் இருக்கும். கரெக்டா? சோ அந்த சார்ட்ஸ்லாம் எனக்கு இந்த மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணி அவுட்புட்ல வேணும், சார்ட்டா வேணும் இந்த அவுட்புட் அப்படின்னு நீங்க ஃபீட் பண்றீங்க மிஷின் லேர்னிங்லோ இல்ல பைத்தன்லயோ வாட் எவர் இட் இஸ் நீங்க ஃபீட் பண்றீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மேட்ப்ளாட்லிப் லைப்ரரி யூஸ் ஆகும். ஓகேங்களா? சோ இதுலயே நான் தான் சொல்லியிருக்கேன் நியூமரிக்கல் டேட்டா பேஸ் பண்ணி எனக்கு பிளாட் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இது ஏன் நம்ம யூஸ் பண்றோம்னா மெயினா இந்த டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட் தானே? சோ அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ டைரக்டா கோட் போயிடலாம். ஃபைன். இதுக்கு நம்ம எப்படி இம்போர்ட் பண்றோம்னா எல்லாத்துக்குமே இந்த இம்போர்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் கொடுத்துருவோம். அண்ட் தென் நான் அந்த நேம் கொடுத்துக்கிறேன், மேட்ப்ளாட்லிப் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கான நேம் கொடுக்கணுமா? இந்த ஒரு சில லைப்ரரிஸ் மட்டும் இந்த மாதிரி வேர்டோட இன்னொன்னு ஆட் பண்ணுவோம். லைக் பைப்ளாட், பைப்ளாட் as PLT. ஓகே,
இந்த இடத்துல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அது என்ன பை பிளாட் அப்படின்னா லைக் இதில் எப்படி நம்ம கொடுத்துருந்தோம் என் பை நம் பைனா என்பி பாண்டாஸ் பிடி அந்த மாதிரி மேட்லாட்லுக்கு இதோட சேர்த்து இந்த பை பிளாட்னு வரும். அந்த இதுக்கான நிக் நேம் வந்து நான் பிஎல்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இது நீங்களா கொடுக்குறீங்களா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுதான் ஜென்ரல். எங்கனாலுமே நீங்க இந்த லைனை கொடுத்து ஒரு லைப்ரரிக்கு எப்படி கொடுக்குறோம் இந்த இடத்துல நான் எப்படி கொடுத்துருக்கேனோ அதே மாதிரிதான் நீங்க கொடுத்து உள்ள இம்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க. சரியா? ஃபைன். இப்போ நான் கொடுத்துட்டேன். அண்ட் தென் இப்போ எனக்கு பிளாட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த பிஎல்டி டைரக்டா நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பிளாட் எதை எனக்கு பிளாட் பண்ணணும் இந்த பிஎல்டிங்கிறது அந்த லைப்ரரி நான் உள்ள அங்க அசைன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பிளாட் எதை பிளாட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் ஜென்ரலா நான் ஒரு சர்டைன் நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேனே 1 2 3 அண்ட் தென் 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு சர்டைன் நம்பர் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இது வியூ பண்ணணும் இல்லையா? சோ அதனால நான் அகைன் என்ன பண்ணிக்கிறேன் இந்த பிஎல்டி கொடுத்து டாட் ஷோ. ஓகேவா? அது என்ன ஷோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க அந்த கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் வந்து எனக்கு கிராஃபா ஷோ ஆகணும், விசுவலைஸ் ஆகணும். சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷோ அப்படின்ற இந்த வேர்ட் வந்து கீவேர்டை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சரியா? ஃபைன். நம்ம இந்த மாதிரி எங்கெல்லாம் நம்ம கிராஃபிக்கல் ரெசல்யூஷன் யூஸ் பண்ணுவோமோ அங்கெல்லாம் இந்த ஷோங்கிறது தான் கொடுப்போம். சரியா? என்ன பிளாட் வேணுமோ அதை கொடுத்துட்டு என்னெல்லாம் ஷோங்கிறது தான் கொடுப்போம். சரியா? இப்ப நான் இதை ரன் பண்றேன். சி பாருங்க எனக்கு அவுட்புட் வந்துருச்சா? பிளாட் ஆகி நான் கொடுத்தது 1 2 3 4 5 6 சொல்லிட்டு 2 கொடுத்துருந்தேன். அதை லைக் டெசிமல் அதுவாவே எடுத்துக்கிட்டு எனக்கு அதுல இருந்து இங்க பாருங்க எக்ஸ் ஆக்சஸ் வந்து எனக்கு 1 2 3 வந்து டெசிமல் எடுத்திருக்கு. y ஆக்சஸ் வந்து 4 to 6 வரையும் எனக்கு டெசிமல் எடுத்திருக்கு. அதுல இருந்து ஒரு பிளாட் ஜென்ரலா ஒரு பிளாட் வந்து எனக்கு வியூ பண்ணி காட்டிடுச்சு. ஓகேங்களா? புரியுதா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டென்சார்ஃப்ளோ. அது என்ன டென்சார்ஃப்ளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்சார்ஃப்ளோ பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஃபேமஸ் லைப்ரரி மிஷின் லேர்னிங்ல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஃபேமஸா நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது பொறுத்தவரை யார் டெவலப் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கூகுள் பிரைன் டீம் தான் வந்து இதை டெவலப் பண்ணாங்க. சரியா? இது ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின். இது மோஸ்ட் ஆஃப் தம் கேட்டுட்டே இருப்பாங்க. இது யார் டெவலப் பண்ணாங்க டென்சார்ஃப்ளோன்னு கேட்டீங்கன்னா இந்த கூகுள் பிரைன் டீம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் ஞாபகம் வரணும். ஓகேங்களா? ஓகே. இதுவுமே ஒன் ஆஃப் ஃபேமஸ் லைப்ரரி அண்ட் தென் ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி தான், யாருனாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் எங்கெல்லாம் எனக்கு ஹை லெவல் கம்ப்யூட்டேஷன்ஸ் இருக்கும், அதாவது ஹை லெவலா எனக்கு இதை சால்வ் பண்ண முடியாம இருக்கு, இது பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் இருந்துச்சு உங்களுக்கு டென்சார்ஃப்ளோ நீங்க கொடுத்துக்கலாம். சரியா? அண்ட் தென் இது மோஸ்ட் ஆஃப் எங்க யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் லேர்னிங் அந்த டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இது பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்கெல்லாம் நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எங்கெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி டிஃபிகல்டிஸ் இருக்கும், காம்ப்ளெக்ஸான டேட்டா இருக்கும், அங்கெல்லாம் இந்த இடத்துல நம்ம இந்த டென்சார்ஃப்ளோ யூஸ் பண்ணணும். சரியா? அண்ட் தென் இதுக்கான வேர்ட் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 2 வேர்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டென்சார், நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ. கரெக்டா? சோ டென்சார் அப்படிங்கிறது என்னன்னா மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவோம். அது என்ன மல்டி டைமென்ஷனல் அரேன்னு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அரே வந்து எப்படி இருந்தாலும் என்ன ஆங்கிள் இருந்தாலும் லைக் 2D அரே 3D அரே இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது எப்படி இருந்தாலும் இந்த டென்சார் ஃப்ளோல எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். சோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம இந்த டென்சார் அப்படிங்கறத மீன் பண்றோம். அண்ட் தென் ஃப்ளோ பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் டேட்டா இன் ஆப்ரேஷன், அதாவது இந்த டேட்டா எனக்கு எப்படி இருக்கும் அதுபடியே எனக்கு பக்காய் கொடுக்கணும் அப்படிங்கறதான் இந்த ஃப்ளோ. சோ அதனாலதான் இது சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா டென்சார் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த டென்சார் ஃப்ளோங்கிறது. இதை நோட் பண்ணி வச்சு. ஓகே, இப்போ இதுக்கான கோட் போயிடலாம். சோ இதுக்கு நம்ம என்ன கொடுப்போம்னு பாத்தீங்கன்னா இம்போர்ட் TensorFlow as TF. ஓகேவா? இதுக்கான நிக்நேம் என்னன்னா லைக் TF. இப்போ இதுக்கான கோட் நான் ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இது பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கோட் யூஸ் பண்ணி டேட்டா செட் யூஸ் பண்ணி பண்ணாதான் கம்ஃபர்டபுளா உங்களுக்கு இருக்கும். நான் ஜஸ்ட் இதை வியூ பண்றதுக்காக உங்களுக்கு இதோட வெர்ஷன் செக் பண்றது மட்டும் எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ print of TF dot underscore version underscore and then close. இப்போ நான் அதை ரன் பண்றேன்.
ஸோ ஒரு சில லைப்ரரிஸ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ வந்துருச்சா எனக்கு இதோட வெர்ஷன் நான் இப்போ என்ன என்னோட சிஸ்டம்ல என்ன வெர்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லைக் 2.15.0 அப்படின்ற வெர்ஷன் தான் இருக்கு. நீங்களும் இதை செக் பண்ணிக்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ்க்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு இந்த டைம் சாஃப்ட்வேர் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா சிபான். ஓகேவா? அது என்ன சிபான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபான் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மேட்பிளாட்லிப் மாதிரியே தான், அதோட எக்ஸ்டென்ஷன் கூட சொல்லலாம் நம்ம. ஓகே, மேட்பிளாட்லிப் தான் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, எங்கெல்லாம் நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் நம்ம இந்த மேட்பிளாட்லிப் யூஸ் பண்ணுவோம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ அதே மாதிரிதான் இங்கேயும். அப்புறம் ஏன் மேம் நம்ம இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேட்பிளாட்லிப் வந்து எங்கெல்லாம் நமக்கு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சிபான் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா சேம் அதே தான், விசுவலைசேஷன் தான். பட் என்னன்னா எங்கெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் விசுவலைசேஷன் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நமக்கு இந்த சிபான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ எனக்கு இங்க பாருங்களேன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் கிராஃப் பேஸ் பண்ணி, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ் பண்ணி எனக்கு கிராஃப் வேணும், இதை சால்வ் பண்ணி எனக்கு இந்த கிராஃப் கொடுக்கணும், லைக் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த சிபான்குள்ள வந்துடும். ஓகேங்களா? சோ இது பர்டிகுலரா எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா விசுவலைசேஷனுக்கும் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்க்கும் உங்களுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அது நம்ம எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்னா அந்த டேட்டா வச்சு எனக்கு சால்வ் பண்றதுக்கான நம்ம கான்செப்ட்னு சொல்லலாம். லைக் எப்படி நம்ம டேட்டா சயின்ஸ்ல டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங் இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த டேட்டா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் ஒன் ஆஃப் கான்செப்ட். ஓகேங்களா? ஃபைன். சோ இப்போ இதுக்கான கோட் நம்ம டைரக்டா போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், சிபான் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டா? சோ import cbon as SNS. இதுக்கான நேம் என்னன்னா SNS. ஓகேவா? ஃபைன். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ மீன் எப்படி ஒர்க் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் SNS அப்படின்றத உள்ள நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். அண்ட் செட் அண்டர்ஸ்கோர் சி. ஓகேவா? இந்த எஸ்என்எஸோட ஐ மீன் இந்த சிபானோட தீமை நான் இங்கே செட் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி வேணும்னு. இப்போ நான் அகைன் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளையும் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த எஸ்என்எஸ் லோட் ஆகணும். ஸோ லோட் and then data set and then tips அப்படிங்கிறது எனக்கு லோட் ஆகணும். and then sns dot scatter plot. அதாவது இந்த இடத்துல நான் டிப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இதோட ஒன் ஆஃப் இன்பில்ட் டேட்டா செட். ஸோ அதை நான் டிப்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அந்த இது எனக்கு எப்படி வேணும்னா ஸ்கேட்டர் பிளாட்ல வேணும். ஸோ அதனால அந்த கிராஃபை நான் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இதோட எக்ஸ் ஆக்சிஸ் எனக்கு எப்படி இருக்கும், ஒய் ஆக்சிஸ் எப்படி இருக்கணுங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு total bulk and y is equal to tip. இப்போ இதோட டேட்டா என்னங்கிறத அகைன் நான் கொடுத்துக்கிறேன். டேட்டா ஈக்குவல் டு டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இது ஷோ ஆகணும். ஸோ பிஎல்ஜி டாட் ஷோ அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம சிபானுக்கான கோட் கொடுத்து ஓகே, இப்போ நான் அதை ரன் பண்றேன். இப்போ பாருங்க எனக்கு அவுட்புட் வந்துருச்சா? லைக் நான் கேட்ட இந்த ஸ்கேட்டர் பிளாட்ல எனக்கு அதுக்கான அவுட்புட் வந்துருச்சு. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி எனக்கு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் ஒர்க் பண்ணணுமோ அங்கெல்லாம் நம்ம இந்த சிபான் யூஸ் பண்ணுவோம். அது என்ன நீங்க நியூவா நீங்க டிப்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கீங்கன்னு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒன் ஆஃப் இன்பில் டேட்டா செட். ஜூபிட்டர்லயே பாத்தீங்கன்னா ஒரு சில இன்பில் டேட்டா செட் இருக்கும், அதுல இதுவும் ஒண்ணு. ஸோ அதனால அதை டைரக்டா நான் இந்த மாதிரி லோட் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் இது பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் வந்து டோட்டல் பில், ஒய் ஆக்சஸ் வந்து எனக்கு டிப் அப்படின்னு இருக்கும். அந்த பில்லுக்கு எவ்வளவு டிப் வருது அப்படின்ற மாதிரி நம்ம மீன் பண்ற மாதிரி. ஓகேங்களா? சோ இதை சிம்பிளா ஒரு கான்செப்ட் உங்களுக்கு வியூ பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபைன், நெக்ஸ்ட் போலாங்களா?
நெக்ஸ்ட் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கைபை. ஸ்கைபை பொறுத்தவரையும் அதோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சயின்டிபிக் பைத்தான் அப்படின்னு சொல்லுவோம். அங்க நம்பை எப்படி சொன்னா நியூமரிக் பைத்தான், இங்க சயின்டிபிக் பைத்தான். கரெக்டா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எனக்கு அந்த நம்பை ஸ்கைபை ஒரே ஃபார்ம்ல வருதா, அதே மாதிரிதான் இந்த நம்பையோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த ஸ்கைபை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, இதுவும் அதே மாதிரிதான் ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி, ஹை லெவல் கம்ப்யூட்டேஷன் எல்லாமே சால்வ் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் இது மோஸ்ட் ஆஃப் எதுக்கு யூஸ் பண்றோம்னு பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அரே இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும் போது, அண்ட் தென் இதுல பொறுத்தவரையும் உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரிதான் ஒர்க் ஆகணும், இந்த இந்த ஸ்பேஸ் எனக்கு இந்த மாதிரிதான் இருக்கணும், மீன் மீடியம் மோட்லாம் இருக்கணும். இதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேசிஸ் தான். பட் ஆனா இது எப்படி இருக்கும்னா நமக்கு நார்மலா அதை கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இந்த ஸ்கைப்பை யூஸ் பண்ணுவோம். இது பொறுத்தவரையும் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க மேம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ், இன்ஜினியர்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ற ஒரு விஷயம். சோ இதுக்கான கோட் நம்ம பாத்திரலாம். ஓகே, சோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும் இல்லையா. சோ இம்போர்ட் ஸ்கைபை. இது நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசிஸ்னு. ஸோ ஸ்டாட்ஸ் நான் கொடுத்துட்டேன். அண்ட் தென் எஸ்பி அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸ்கைபைங்கிறதுனால எஸ்பி அப்படின்னு வந்துடும். அண்ட் தென் இதுல நான் என்ன கோட் போட போறேன்னா எனக்கு கொடுக்குற வேரியபிளோட மீன் அண்ட் வேரியன்ஸ் தெரியணும். ஓகேங்களா, மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது. கரெக்ட் தானே. ஸோ மீன்ங்கிறது ஆவரேஜ் ஆஃப் டேட்டா, அண்ட் தென் வேரியன்ஸுங்கும் போது உங்களுக்கு என்ன வரும், கொடுத்துருக்க டேட்டா வந்து எனக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வேணுங்கிற வேரியன்ஸை அனலைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ இது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப நான் வேரியன்ஸ் கொடுத்துட்டேன். எஸ்பிங்கிறது அந்த லைப்ரரியோட நிக் நேம். அதை நான் இங்க உள்ள லோட் பண்ணிக்கிட்டேன், மீன் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் நான் ஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம நாம் ஸ்டாட்ஸ் அப்படின்னு கொடுத்துறோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாமினல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா. சோ அதுதான் இந்த இடத்துல நம்ம இந்த கீவேர்ட்ல இங்க கொடுத்துக்கிறோம். அந்த இதோட மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எனக்கு இது எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த ஷார்ட்டா, அதாவது இந்த இடத்துல மீன் அண்ட் வேரியன்ஸ் தான் ஷார்ட்டா நான் எம்வி இங்க கொடுத்துருக்கேன். இந்த பேசிஸ் தான் எனக்கு ஒர்க் ஆகணும். அண்ட் தென் அது எப்படி பிரிண்ட் ஆகணும்னு பாத்தீங்கன்னா எஃப் என்ன ஃபார்மேட், எஃப்ங்கிறது என்னன்னா என்ன ஃபார்மேட்ல மீன் ஆகணும் அப்படிங்கிறது. சோ மீன் ஆஃப் அந்த மீன்ங்கிறது என்னன்னா இந்த மீனுங்கிறது இங்க அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுத்துருக்கிறது என்னன்னா இந்த வேரியபிள் நேம். இதுக்குள்ள என்ன வரப்போதோ அதை இங்க இன்சர்ட் பண்ணி வரணுங்கிறதுக்காண்டி இந்த கர்லி பிரேசஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வேரியன்ஸ் இதோடது நான் வேர்னு கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, நான் ரெண்டையும் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் இந்த இன்புட், ஐ மீன் இந்த வேரியபிள் நேம் தான் நான் இங்க உள்ள டிக்ளேர் பண்ணிருக்கேன். அண்ட் தென் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ரன் பண்றேன். பாருங்க, எனக்கு நார்மலா அந்த மீன் அண்ட் வேரியன்ஸ் வந்து எவ்வளவுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு வந்துருச்சா. கரெக்ட் தானே. நார்மல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட எனக்கு அந்த மீன் அண்ட் வேரியன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுன்றது இங்க எனக்கு அவுட்புட்டா வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த மீன் அண்ட் வேரியன்ஸ்ங்கிறது என்னன்னா இந்த மீனுங்கிறது லைக் ஒன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி நானா கொடுக்கறது தான். அந்த இந்த இன்புட் வந்து எனக்கு என்ன வரப்போதோ அதை உள்ள ஸ்டோர் பண்ணி கொடுத்துரும். அதான் இந்த ஃபார்மேட், எஃப்ங்கிறது ஃபார்மேட். இந்த மீன்ங்கிறது என்னன்னா ஜஸ்ட் ஒன் ஆஃப் எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி. அண்ட் தென் இந்த மீன்ங்கிறது என்னன்னா இந்த வேரியபிள் நேம், இதுக்குள்ள என்ன ஸ்டோர் பண்ண போறோமோ இல்ல என்ன வரப்போதோ அது உள்ள வரணும். அண்ட் தென் இந்த வேரியன்ஸ்ங்கிறது ஆல்மோஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இந்த வேறுங்கிறது இங்க கொடுத்துருக்க இந்த வேரியபிள் நேம். சோ எனக்கான அவுட்புட் வந்துருச்சா இப்போ என்னென்ன. ஃபைன். சோ நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஸ்கிகிட்லர்ன் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா சேம் அதே மாதிரிதான் ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. மிஷின் லேர்னிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்ல சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் இது எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆஃப் ஃபெமிலியரா இந்த ஸ்கிகிட்லர்ன் வந்து யூஸ் பண்ணுவோம். புரியுதா. அண்ட் இதுல இந்த என்னென்ன அந்த சூப்பர்வைஸ் அன்சூப்பர்வைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா லீனியர் ரெக்ரெஷன், கிளாசிபிகேஷன், கிளஸ்டரிங் இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, இதை பொறுத்தவரை எதோட அசோசியேட் பண்ணி வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பை அண்ட் ஸ்கைபையோட அசோசியேட் பண்ணி வர்றதுதான் இந்த ஸ்கிகிட்லர்ன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா,
ஸோ இது எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதை ஃபர்ஸ்ட் எப்படி இம்போர்ட் பண்றோம்னா இந்த ஸ்கிட்லன் மட்டும் உங்களுக்கு மாறும். ஏன் மேம் இது மட்டும் மாறுதுன்னு பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் ஹெட் மாதிரி, மற்ற லைப்ரரி எல்லாத்துக்கும் இது ஒன் ஆஃப் ஹெட் மாதிரி. இது பேஸ் பண்ணி தான் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு மட்டும் மாறும். ஸோ நான் என்ன பண்றேன், ஃப்ரம் நோட் பண்ணிக்கோங்க, நல்லா எப்படி பண்ணிருக்கேன்னு பாருங்க. எஸ்கேலன், இதோட இன்னொரு நேம் என்ன மாதிரி எஸ்கேலன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த எஸ்கேலன் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் மாடல் செலக்ஷன், எனக்கு என்ன பண்ணணும்னா கொடுக்க போற அந்த இன்பில் டேட்டா செட்ல எனக்கு டெஸ்ட் ட்ரெயின்ன்றத தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேங்களா, எனக்கு ட்ரெயின் எப்படி ஆகும், என்ன ட்ரெயின் டேட்டாக்கு எப்படி எடுத்துக்கலாம், டெஸ்ட் டேட்டாக்கு என்ன எடுத்துக்கலாங்கிறத எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஸ்ப்ளிட், அது ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். கரெக்டா, ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் அப்படிங்கறத கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் டேட்டா செட் கொடுக்கணும். கரெக்டா, சோ எக்ஸ் அப்படிங்கறத பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நான் அரேல கொடுக்குறேன், அரேக்குள்ள ஒரு லிஸ்ட்ல கொடுக்குறேன். சோ 1, 2 and then again 3, 4 and then again 5, 6 and again 7, 8 அப்படிங்கறத. சரிங்களா, ஓகே. இப்போ y is equal to இதுக்கு நான் 0, 1, 0, 1ன்ற ஆக்சஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, இதுக்கான ஆக்சஸ் தான் நான் கொடுத்துட்டேன். ஆக்சுவலி இது என்ன கான்செப்ட்னா இதுக்கு ஒரு அரேக்கும் ஒரு இன்டீஜர்ஸ் மாதிரி, லைக் எப்படி சொல்றதுன்னா இந்த 0னா இது எடுத்துக்கணும், இந்த 1னா இது எடுத்துக்கணும், லைக் இந்த கான்செப்ட் எனக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ இது எப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ டேட்டா செட் நம்ம கொடுத்தாச்சு. கரெக்டா, இப்போ எனக்கு என்ன ஆகணும்னா லைக் எக்ஸ், ஒன் செகண்ட், எக்ஸ் ட்ரெயின், இந்த ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எங்க எக்ஸ் வந்து கேப்ஸ்ல கொடுக்கணும், ஒய் எங்க ஸ்மால்ல கொடுக்கணுங்கிறத பாத்துக்கோங்க. ஓகேங்களா, சோ இந்த இடத்துல நான் எக்ஸ் எல்லாமே நான் கேப்ஸ்ல கொடுத்துருக்கேன் எப்படி நோட் பண்றத, அண்ட் தென் ஒய் எல்லாமே நான் ஸ்மால்ல கொடுத்துருக்கேன். இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், இதை நான் கரெக்டா பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. சோ ட்ரெயின் கொடுத்தாச்சு, அண்ட் தென் எக்ஸ் டெஸ்ட். ஏன் நம்ம இப்படி கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா இது கொடுத்தாதான் இந்த மாதிரி ஏதாவது மாத்தி ஆப்போசிட்டா கொடுத்தாதான் ஈஸியா அனலைஸ் பண்ணிக்க முடியும். சோ அதனாலதான் நம்ம இதை கொடுத்துருக்கோம். அண்ட் தென் y பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஸ்மால்ல கொடுக்குறேன். y ட்ரெயின் கமா y டெஸ்ட் அப்படிங்கிற என்ன ஒர்க் பண்ணணுமோ அது கொடுத்தாச்சு. இப்போ உள்ள எனக்கு எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் மேல கொடுத்துருக்கோம் இல்லையா, சாரி ஸ்ப்ளிட் மேல கொடுத்துருக்கோம் இல்லையா, எனக்கு அந்த மாதிரி ஒர்க் ஆகணுங்க அந்த நேம் இங்க நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் எனக்கு வேணுங்கிற எக்ஸ் எக்ஸ் கேப்ஸ்ல கொடுத்துருக்கேன், அந்த ஒய் ஸ்மால்ல கொடுத்துருக்கேன். இது எப்படி டெஸ்ட் சைஸ் பிரிக்கணும்னு பாத்தீங்கன்னா 0.5 அப்படிங்கறத பிரிக்கணும். இந்த சைஸ் வந்து எப்பவுமே இதுதான் நியூட்ரலா இருக்கும். உங்களுக்கு இந்த 0.5ங்கிறது கொஞ்சம் நியூட்ரலா இருக்கும். சோ இதை சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் தென் இப்போ நான் பிரிண்ட் பண்றேன். எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகணும்னா எக்ஸ், அதாவது இந்த ட்ரெயின் டெஸ்ட் எல்லாமே எனக்கு நான் இதை வந்து கேப்ஸ்ல கொடுக்குறேன். ட்ரெயின் செட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதோட எனக்கு என்ன வரணும், இதோட எனக்கு என்ன வரணும், எக்ஸ் ட்ரெயின் அண்ட் எக்ஸ் டெஸ்ட், ஐ மீன் டெஸ்ட், இது மட்டும் வரணும். ஸோ பிரிண்ட் டெஸ்ட் செட் அப்படிங்கறத கொடுத்துட்டேன். அண்ட் தென் எக்ஸ் அண்டர்ஸ்கோர் எக்ஸ் அப்படிங்கறத நான் இங்க கொடுத்துட்டேன். ஸோ ஃபைன், இப்ப பாத்தீங்கன்னா நான் எனக்கு எக்ஸ், இந்த எக்ஸ் எல்லாமே நான் கேப்ஸ்ல கொடுத்துருக்கேன்.
எனக்கு அவுட்புட் வந்து வந்துச்சா, எனக்கு என்ன செட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது அவங்களுக்கு இது 0ல இருக்கிறது தனியா லைன் வந்து புரிஞ்சுச்சா என்ன பண்ணிக்கோ. உங்களுக்கு நம்ம மிஷின் லேர்னிங் அண்ட் பைத்தன் லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.